இந்த வீடியோவில் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் ஓகே இந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ இருக்கும்போது ஐ எம் டேம் ஷுவர் டு சே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த ஹிண்ட்ஸை தனியாக ஒரு நோட்டில் மட்டும் எழுதி வச்சுட்டு ரிப்பீட்டடாக ஓகே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பரில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் அதை வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான சிலபஸ் ஓகே 5 யூனிட்டுக்கான சிலபஸ் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஓகே ஏதாவது ஒரு நோட்ஸ் ஓகே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்காக இருக்கலாம் இல்லைன்னா லோக்கல் ஆத்தர் புக்காக இருக்கலாம் எதுனாலும் ஓகே. ஆனால் இந்த சிலபஸுக்கு தகுந்தாப்பில் இந்த நோட்ஸு நம்மக்கிட்ட இருக்கணும் அவைலபிளாக ஓகே. சிலபஸில் இந்த யூனிட்ஸ்லாம் இருக்குது. அந்த யூனிட்ஸ்க்கு தேவையான நோட்ஸ் எந்தெந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஆத்தரில் கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் ஆத்தரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து இருக்கும் ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டயக்ராம் ஓகே 2 டைமென்ஷனில் ஓகே வித் அதோட பார்ட்ஸோட மார்க்கிங். என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் பேசிக்கான டயக்ராம் ஓகே. இப்போ அன்ப்ரொடக்டட் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கா இந்த டயக்ராம் நம்ம மைண்டில் இருக்கணும் ஓகே. இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதில் ஒரு கீ இருக்குது, அதில் ஹப் இருக்குது, இடத்துல ஃப்ளான்ஜ் இருக்குது, அடுத்து போல்டர் நட்டு போட்டு இது வச்சுருக்காங்க. அந்த டைமென்ஷன் வித் என்னது பார்ட்ஸோட மார்க்கிங். பார்ட்ஸோட மார்க்கிங்னா என்ன? இதுலேருந்து இது எல், இதுலேருந்து இது எல், இதோட டயமீட்டர் கேபிட்டல் டி, இங்கே D1 இங்கே D2, இது TF இது TF, இதோட ஸ்மால் D1 இங்கே கேபிட்டல் D1 இப்படிங்கிற மார்க்கிங்ஸ் நமக்கு தெளிவாக இருக்கும். கீயோட டயமீட்டர் ஸ்மால் டயமீட்டர் அப்படிங்கிறது ஓகே. இது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு. இது 2 டைமென்ஷனல் ஓகே. 2 டைமென்ஷனில் ஓகே ஒரு அன்ப்ரொடக்டட் ஃப்ளான்ஜ் கப்ளிங் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். அடுத்து அந்த என்ன காம்போனண்ட்டை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு 3 டைமென்ஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங் 3 டைமென்ஷனில் எப்படி இருக்குன்னு அனிமேட்டட் வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் போட்டாலே வரும். அந்த டாப்பிக்கை போட்டு இப்போ வந்து அன்ப்ரொடக்டட் ஃப்ளான்ஜ் கப்ளிங் அனிமேட்டட் வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அதில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே இதுக்கெலாம் அப்ளை ஆகுது போல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை பார்த்துட்டீங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஈச் ப்ராப்ளம் ஓகே. ஒரு ப்ராப்ளம் நான் செய்யறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ், அப்போ மொத்தம் 5 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் ஓகே. அதுக்கான ஃபார்முலாஸ் எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் நான் மனப்பாடம் பண்ணணும், எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் நான் டேட்டா புக்லேருந்து எடுக்கணும், எந்தெந்த டேட்டா புக்கில் ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் எந்த பேஜ் நம்பர் இருக்குது, எந்தெந்த வேல்யூஸ்லாம் நான் டேட்டா புக்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 10 ப்ராப்ளம்ஸ், அப்போ 5 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ப்ராப்ளம்ஸ் ஆச்சு ஓகே. இந்த 50 ப்ராப்ளம்ஸையும் தெளிவாக நான் வந்து படிச்சிருக்கேன் ஓகே. நான் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் பேப்பருக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஓகே. அது எப்படி அந்த டிசைன் ப்ரொசீஜர் என்னமோ சொல்கிறீங்க எனக்கு புரியல ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜரை நான் இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகே. ஏன்னா என்ன எதுனாலும் நம்ம விஷயத்த தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ டிசைன் ஆஃப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் ஓகே. அந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங்னோடனே அந்த 2 டைமென்ஷனல் டயக்ராம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே. இந்த டயக்ராமில் என்னென்ன மாதிரி நொட்டேஷன்ஸு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் ஓகே. அந்த என்னென்ன நொட்டேஷன்ஸ் எதை குறிக்கி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் ஓகே. நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேனாவை அப்படி ரெடி பண்ண சொல்கிறாங்க ஓகே. அதே மாதிரி தான் ஒரு மஃப் கப்ளிங்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டீலை வச்சு இல்லை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வச்சு ரெடி பண்ணுங்கள். அந்த மஃப் கப்ளிங் நீங்கள் ரெடி பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணுங்க, கீ ரெடி பண்ணணும். அப்போ கீயோட டயமீட்டர் எப்படி இருக்கணும், டீன்னு இருக்கணும் ஓகே. அப்போ இந்த டயமீட்டர் டீன்னு இருந்ததுன்னா அது மேலே வைக்கிற மஃபோட இது எவ்வளோ இருக்கணும், 1.5 டயமீட்டர் இருக்கணும். அதுக்கு இடையில ஒரு கீயை சொல்லணும், அதுக்கு என்ன கீயாக இருக்கும், டேப்பர் கீயா, அந்த கீயா, ரெக்டாங்குலர் கீயா, சம் கீயா அப்படிங்கிறத என்ன பண்ண நோட் பண்ணிக்கணும். அதில் போல்ட்டு நம்ம கொடுக்குறோம், இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து L தான் இருக்கணும். இதை வந்து நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உருவாக்க போகிறேன். இந்த பேனாவை நீ உருவாக்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மரம் எப்படி இருக்கணும், த்ரெட் இருந்தால் தான் இந்த இடத்துல இப்படி இதாகுது. இது உள்ளக்க ரீஃபில் நான் ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு இடையில கேப் இருக்கணும். அதேமாதிரி இது வந்து கோன் ஷேப்பில் மேலே வந்து வரணும். அப்போது இப்படி ஒரு டேப்பர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கணும், த்ரெட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது மேலே ஒரு கேப் வைக்கணும். அப்போ கேப் பார்த்தீங்கன்னா இதோட டயமீட்டர் காட்டிலும் கேப்போட டயமீட்டர் கொஞ்சம் கூட இருக்கணும். அது ரெண்டுத்துக்கு இடையில கொஞ்சம் கிளியரன்ஸ் கேப் இருக்கணும். இப்படி நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இதைத்தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஓகே. அந்த டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நம்ம நோட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து ஃப்ளான்ஜ் கப்ளிங் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஸ்டெப்பை நான் வந்து சொல்லிடுறேன் ஓகே. ஃபஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் டயமீட்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து டிசைன் ஆஃப் ஹப் ஓகே, என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண. இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கேன்
ஓகே, தேவைப்படுதுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, எப்படி அந்த ப்ராப்ளம்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் போடுறேன். ஓகே, அந்த 50 வீடியோஸ் போட முடியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொல்லிடுறேன். டிசைன் ஆஃப் ஹப்பா, ஓகே, அதில் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் இருக்க போகுது. இதெல்லாம் வச்சு தான் நான் டிசைன் சேஃபாக இல்லைன்னு கண்டுபிடிப்பேன். அப்போ எப்படி சேஃபாக கண்டுபிடிப்பேன்? அந்த காம்பவுண்ட் எதுக்கு உட்படுத்தப்படுது? இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தப்படுது. அப்போ இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா போடுறேன். அப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? கீ கண்டுபிடிக்கிறேன். அப்படி கீ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வரப்போகுது. ஓகே, நமக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க? ஃப்ளேஞ்ச் கப்ளிங் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாம் இதே தான் வரப்போகுது. என்ன பண்ண போகிறோம்? அந்த டிசைன் ஸ்டெப் மட்டும் மாறுறோம். டிசைன் ஆஃப் ஃப்ளேஞ்ச். அப்போ அதுக்கான ஃப்ளேஞ்ச் கூட ஷியர் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து போல்ட்டுக்கு என்னென்ன போல்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஈச் போல்ட்டு எப்படி இருக்க போகுது. அடுத்து ஹப்பு. ஓகே, அடுத்து டிசைன் ஆஃப் கீ. இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபஸ்ட் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஃப்ளேஞ்ச் கப்ளிங் எடுத்துட்டோமா, இந்த மாதிரி ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, 20 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் நோட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜேர்னல் பேரிங். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பேன்? P = 2π/NT/60 ஃபார்முலா போடுவேன். அடுத்து பெர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்பேன். அடுத்து பியரிங் லென்த் கண்டுபிடிப்பேன். இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி கண்டுபிடிப்பேன். 4வது ஸ்டெப் இது கண்டுபிடிக்கணும். அடுத்து 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிப்பேன். அதுக்கு முன்னாடி Z/P வந்து ஹையராக இருக்கா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பேன். அடுத்து ஹீட் ஜென்ரேஷனுக்கு என்னென்னு கண்டுபிடிப்பேன். அடுத்து 7வது ஸ்டெப் ஹீட் டிசிபேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன். இப்படி நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 8வது ஸ்டெப்பு என்ன கூலிங் தேவைப்படுதுங்கிறத கண்டுபிடிப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்பை தான் நான் எழுதி வச்சுக்கிறேன். அதான் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப். அடுத்து நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ எப்போவுமே கம்மியாக இருக்கணும். எதை விட? ஸ்டாண்டர்டான வேல்யூஸை விட, இல்லை டேட்டா புக்கில் கொடுத்துருக்க வேல்யூ. ஸ்டாண்டர்டான வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ விட எப்போவுமே நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ, அது ஷியர் என்னவானாலும் இருக்கட்டும், நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கணும்ப்பா. டேட்டா புக்கில் உள்ள வேல்யூ ஸ்டாண்டர்டான வேல்யூ தவிர இதை அப்போ தான் டிசைன் என்னது சேஃப், இல்லைன்னா அன்சேஃப் அப்படின்னு இருக்கும். டிசைன் ப்ரொசீஜர் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பேரிங்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே ஹீட் ஜென்ரேஷன் பண்ணும்போது எப்படி பாதிப்பு ஏற்படுது, அடுத்து ஹீட் டிசிபேஷன் பண்ணும்போது எப்படி பாதிப்பு ஏற்படுது. அந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஓகே, ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள், ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் போது நான் இங்கே வந்து நான் சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்ப்பா, இங்கே நான் சொல்லும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அன்ப்ரொடக்டிவ் ஃப்ளான்ஜ் கப்ளிங் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன காம்போனண்ட் இருக்குது? ஃப்ளான்ஜ் இருக்குது, ஹப் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது, கீ இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஷாஃப்ட்டு பற்றி கண்டுபிடிக்கிறேன். அடுத்து ஹப்பை பற்றி கண்டுபிடிக்கிறேன். அடுத்து கீயை பொறுத்து டிசைன் பண்ணுறேன். ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் எப்படி நான் பண்ணணுங்கிற டிசைன் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும் வித் யூனிட் கன்வர்ஷன். ஓகே, இதுனா நம்ம இந்த யூனிட்டில் தான் இருக்கணும். அந்த யூனிட்டில் இருந்தால் தான் நம்ம டேட்டா புக்கில் அந்த யூனிட்டுக்கு ரெஸ்பெக்டிவான வேல்யூஸ் என்ன பண்ண முடியும், நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த 5 ஸ்டெப்பு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆர்டர் எந்த யூனிட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது யூனிட் படிச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங்கும் கீஸும். ஓகே, அடுத்து 3வது யூனிட்டை வந்து படிங்க. அதில் வந்து நக்கிள் ஜாயிண்ட், காட்டர் ஜாயிண்ட், வெல்ட் ஜாயிண்ட். ஓகே, இதில் எல்லாமே நான் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுருக்கேன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அது தேவைப்படுதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி நடத்திருக்காங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு, ஃப்ளைவீல், கனெக்டிங் ராட் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட். ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது யூனிட் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பேரிங், ஸ்லைடிங் கான்டாக்ட், அந்த மாதிரி பேரிங்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸையும் போட்டிருப்பேன். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் டயக்ராம் பேஸ்டு. ஓகே, இப்படி ஒரு யூக்கு இது மாதிரி புள்ளி மாதிரி இருக்குது, அதை வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டென்ஷன் கிரியேட் ஆனால் அப்படிங்கிற மாதிரி டயக்ராம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதான் நான் சொல்ல வரணும்னு நினச்சேன். டிசைன் ஆஃப் மிஷின் லெர்னிங் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது. இல்லை எனக்கு இது டவுட் இருக்குது, நீங்கள் வீடியோஸ் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஓகே, அது கொஞ்சம் பாருங்கள். அந்த நக்கிள் ஜாயிண்ட்டு, அந்த மஃப் கப்ளிங்கு, ஜேர்னல் பேரிங், இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, 5 யூனிட், ஷாஃப்ட்டு, ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் போட்டிருப்பேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.